ஸோ ஃப்ராய்ண்டு நம்ம ஏற்கனவே ட்ரிங்க் அண்ட் வேர்ப்ஸ், அதாவது குடிக்கிறதுல எத்தனை விதமான டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஜே அண்ட் வேர்ப்ஸ், அதாவது பார்க்கறதுல எத்தனை விதமான டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி கே அண்ட் லவ் அண்ட் வேர்ப்ஸ், அதாவது நடக்கிறதுல எத்தனை விதமான வேர்ப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இன்னைக்கு பேசுறதுல, அதாவது ஸ்ப்ரெஷன்ல எத்தனை விதமான வேர்ப்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். வெல்கம் டு ஜெர்மனி, லேர்ன் ஜெர்மனி. நீங்கள் எல்லாரும் ஸ்கூலில் சார் கிளாஸ் எடுக்கும் பொழுது கடைசி பெஞ்சில் உட்காந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசியிருக்கீங்களா? எப்படி பேசுவீங்க? சத்தம் போட்டு பேசுவோமா? கத்தி கத்தி பேசுவோமா என்ன? இல்லை, யாருக்கு அதுக்கும் கேட்காம விஸ்பர் பண்ணி சைலண்ட்டாக ஓசையே இல்லாமல் பேசுவோம். அதை டாட்ஸில் ஃப்ளூஸ்டான்னு சொல்லணும். ஃப்ளூஸ்டான். இப்போ ஒரு பைஸ்பில் சர்ச் பாருங்கள். நேசமணி ஃப்ளூஸ்டாட் mit seinem Freund. நேசமணி ஃப்ளூஸ்டாட் mit seinem Freund. நேசமணி அவனோட ஃப்ரெண்டோட சத்தமே இல்லாமல் விஸ்பர் பண்ணி பேசுகிறானா. நீங்கள் காலேஜ் பிரேக்லேயோ இல்லை இன்டர்வல் டைம்லேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கேன்டீனில் உட்காந்து ஒரு காஃபியை வச்சுக்கிட்டு எதை பற்றி பேசுறதுனே தெரியாமல் சும்மா அரட்டை அடிச்சிருக்கோம் இல்லையா? இந்த அரட்டை அடிக்கிறத டாய்ஸில் எப்படி சொல்கிறது? அதை குவாட்சன் அப்படின்னு சொல்லணும். குவாட்சன். இப்போ ஒரு பைஸ்பில் சர்ச்சை பாருங்களேன். நேசமணி quatscht in der Kantine mit seinen Freunden. நேசமணி quatscht in der Kantine mit seinen Freunden. நேசமணி கேன்டீனில் அவன் ஃப்ரெண்ட்ஸோட சும்மா அரட்டடிக்கிறானா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலேஜில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். மொடாக்குடி முருகேசன்னு பேர். அவன் என்ன பண்ணுவான்? ஓகனண்ட் ஆனால் வீக்கெண்ட் ஆனால் மொடாக்குடி குடிப்பான். அதாவது சவுஃபன் பண்ணுவான். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம் இல்லையா? குடித்தா எல்லோரும் எப்படி பேசுவாங்க? தெளிவாக இருக்கும்போது தெளிவாக பேசுவாங்க, குடித்தா வளருவாங்க. இந்த குடிச்சிட்டு வளர்றத டாய்ஸில் எப்படி சொல்கிறது? லல்லன் அப்படின்னு சொல்லணும். லல்லன். மொடாக்குடி முருகேசன் லல்ட் nach 3 Bier. மொடாக்குடி முருகேசன் லல்ட் nach 3 Bier. மொடாக்குடி முருகேசன் 3 பீர் குடித்ததுக்கு அப்புறமா லல்லன் பண்ணுறானா, அதாவது உளர்றானா. நீங்கள் இந்த ஃபீல் கவனிச்சிருக்கீங்களா? ஏதாவது ஒரு சீரியஸாக ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்கும், எதையாவது பற்றி ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ திடீர்னு கான்டெக்ட் விட்டு வெளியில் போயிட்டு எதுக்கு என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் சில டைமில் வளரிடுவோம். அப்போ எதிரில் இருக்கவங்க நம்மளை பார்த்து என்னடா வளர்ற அப்படின்னு கேட்பாங்க. எப்போ சொல்லுவாங்க அதை? ஒரு சென்ஸே மேக் ஆகாத ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லும்பொழுது அதை வளராதரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த வளர்றதுக்கு டாய்ச்சில் லாபான் அப்படின்னு அர்த்தம். வளர்றதுக்கு டாய்ச்சில் லாபான்னு அர்த்தம். இங்கிலீஷில் பிளாபா மாதிரி. இப்போ ஒரு பைஸ்பில் சர்ச் பாருங்களேன். நேசமணி லாபாட் வேரன் சைனஸ் மீட்டிங்ஸ். நேசமணி லாபாட் வேரன் சைனஸ் மீட்டிங்ஸ். நேசமணி அவனோட மீட்டிங் பொழுது வளரிட்டானா. நீங்கள் இந்த படத்துலலாம் பார்த்துருக்கீங்களா? பழைய காலத்து ராஜா படத்துலலாம் ராஜா என்ட்ரி ஆகும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ராஜாவை புகழ்ந்து பாடுவாங்க. ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ குல திலக வேட்டை ராஜா வரார் 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 அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இங்கே என்ன பண்ணுறாங்க? புகழ்ந்து பேசுறது. ஒருத்தரை பற்றி புகழ்ந்து பேசணுன்னா டாய்ச்சில் லோபன்னு சொல்லணும். இங்கிலீஷில் டு ப்ரைஸ் இல்லையா? டாய்ச்சில் அதை லோபன்னு சொல்லணும். ஒரு பைஸ்பில் சர்ச் பாருங்களேன். நேசமணி லோப்ட் seinen Chef. நேசமணி லோப்ட் seinen Chef. நேசமணி அவரோட மேனேஜரை ப்ரைஸ் பண்ணுறானா, புகழ்ந்து பேசுகிறானா. சரி, இப்போது ஒரு சண்டை வந்துடுச்சு. இந்த சண்டையில் உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் திட்டணும். உங்களுக்கு செம கோவம் வந்துடுச்சு. எப்படி பேசுவீங்க? அவங்ககிட்ட திட்டி பேசுவீங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன் இல்லையா? இந்த கோவத்தில் திட்டி பேசுகிறத டாய்ச்சில் என்ன சொல்லலாம்? ஷிம்ஃபென்னு சொல்லலாம். ஷிம்ஃபென். இப்போ ஒரு பைஸ்பில் சர்ச்சை பாருங்களேன். நேசமணி schimpft aus Wut seinen Freund. நேசமணி schimpft aus Wut seinen Freund. நேசமணி கோவத்தில் அவன் ஃப்ரெண்டை திட்டுறானா. இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. ஒரு படி மேலே அப்படின்னா ஃப்ளூஹன், கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறது.
கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறதுனா டாய்ச்சில் ஃப்ளூஹன்னு சொல்லணும். ஒரு Beispiel Satz பாருங்களேன். Nächster Manie flucht aus Wut seinen Freund. Nächster Manie flucht aus Wut seinen Freund. Nächster Manie கோவத்தில் அவன் ஃப்ரெண்டை கெட்ட கெட்ட வார்த்தையை திட்டுறான். திரும்பவும் நம்ம ஒரு ஸ்கூல் சுச்சுவேஷனாக எடுத்துக்குவோம். ஸ்கூல் சுச்சுவேஷனில் எப்போ பார்த்தாலும் டீச்சர்ஸ் நமக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. இந்த ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு நிறைய அதை செஞ்சிரு, இதை செஞ்சிரு, இதை செஞ்சிருன்னு சொல்லிடுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் உள்ளுக்குள்ளேயே ஆமாம் இவருக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே புலம்புவோம். இந்த உள்ளுக்குள்ளேயே புலம்பிக்கிறத டாய்ச்சில் எப்படி சொல்கிறதுனா மூவமெல் அப்படின்னு சொல்லணும். மூவமெல் இங்கிலீஷில் அதே மாதிரி தான் டு மர்மர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே தான் டாய்ச்சில் மூவமெல். ஒரு Beispiel Satz பாருங்களேன். Nächster Manie murmelt vor seinem Lehrer. Nächster Manie murmelt vor seinem Lehrer. Nächster Manie ஒரு டீச்சருக்கு முன்னாடி அவனுக்குள்ளேயே புலம்பிக்கிறாங்க. சரி, இந்த கத்தி பேசுறத டாய்ச்சில் எப்படி சொல்றது? இந்த கத்தி பேசுறத டாய்ச்சில் 3 ஸ்டேஜஸாக பிரித்து வச்சிருக்காங்க. 3 வகைப்படும். ஜில் ஜங் ஜக். ஒன்று சும்மா கத்தி ஒருத்தரோட பேரை கூப்பிடுறது, அதை ரூஃபன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் அன்பிளசண்ட்டாக கத்துறது, அதை ஷ்ரையன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் கோவத்தில் நாய் மாதிரி கத்துறது, இதை பிரில்லன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த 3 வேர்பையும் வச்சு Beispiel Satz பாருங்க. இப்போ ரூஃபன். Nächster Manie ruft nach seinem Freund. Nächster Manie ruft nach seinem Freund. இங்கே Nächster Manie என்ன பண்ணுறான்? டேய் தம்பி, டேய் விஜய் அப்படின்னு கூப்பிடுறான். அவ்வளோதான். அடுத்த verb schreien. இப்போ பாருங்களேன். Nächster Manie schreit nach seinem Freund. Nächster Manie schreit nach seinem Freund. டேய் விஜய், டேய் விஜய் இப்படின்னு கத்துறானா. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் டோன் இன்னும் அதிகமாக போகும், காது கொஞ்சம் அன்பிளசண்ட்டாக இருக்கும், ஆனால் கத்துறான். ஓகே, கடைசியாக நான் சொன்ன verb பிரில்லன். இங்கே தான் நாய் மாதிரி கத்துறது, கோவத்தில் நாய் மாதிரி ஒருத்தரோட பேரை சொல்லி கத்துறது. Beispiel Satz பாருங்களேன். Nächster Manie brüllt nach seinem Freund. Nächster Manie brüllt nach seinem Freund. டேய் விஜய் அப்படின்னு கத்துறது. குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா, உன்னால மூடவும் முடியாது. ஸோ இந்த 3 ஸ்டேஜஸ் ஆஃப் கத்துறதையும் ரூஃபன், ஷ்ரையன், பிரில்லன்னு டாய்ச்சில் சொல்லணும். ஸோ ஃப்ரெண்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாய்ச் படித்தவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டாய்ச்சில் எனக்கு இந்த டாபிக் கஷ்டமாக இருக்குது, இதை நான் இன்னும் தமிழில் கற்றுக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஜெர்மனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிஸ் zum nächsten வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Tschüss. Savage, counter, kill, confirm.